பொது தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இதுவரைக்கும் 250 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். போன வீடியோலேயே சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்டு 200 கொஸ்டின்லேயே எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கவர் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, புக் பேக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கவர் ஆகிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பொது தமிழில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இது வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் முழுவதுமே பார்த்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபேக். கூற்று 1 வந்து சரி. ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபேக். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். கூற்று 2 சரி. டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம். கூற்று 2 சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ, இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்ததும் கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, உலகில் முதலாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஈராக். கூற்று 1 வந்து தவறு. உலகில் முதலாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா, இல்லை ஈராக்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூற்று 2, சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஐநா சபைன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து சரி. சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு வந்து ஐநா சபை. கூற்று 2 சரி. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2 வந்து சரி. ஆப்ஷன் வந்து டி, இதான் ஆன்சர். கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது? மேத்தினி. தமிழுக்கு என்ன சிறப்பு பெயரும் உண்டு? முத்தமிழ். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை? உயிர்மெய். சிட்டுக்குருவி இமயமலை தொடரில் எத்தனை மீட்டர் உயரத்தில் வாழ்கின்றன? 4000 மீட்டர். மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு? சொல். தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது? மொழி. ரோபோ என்ற சொல்லின் பொருள்? அடிமை. ரோபோ என்ற சொல்லின் பொருள் வந்து அடிமை. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைப்பர்? வலசை போதல். தமிழ் மொழியில் படித்தால் எதை அடையலாம்? மேன்மை அடையலாம். தமிழ் மொழியில் படித்தால் எதனை அடையலாம்னா மேன்மை அடையலாம். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது? அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுனா அறிவுடைய மக்கள். கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சாண்டியாகோ. மெய்யெழுத்துக்களை ஒழிக்க எந்த இயக்கத்தின் பங்கு இன்றியமையாததுன்னு கேட்டிருக்காங்க. உடல். மெய்யினா உடல். உயிருக்கு முதன்மையானது? காற்று. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? எண்கள் அடிப்படையில். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்னா எண்கள் அடிப்படையில். நுட்பமாக சிந்தித்து அறிவது? நுண்ணறிவு. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னன்னு கேட்டாங்கன்னா, முதல் எழுத்து சார்பெழுத்து. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு என்னவாக இருக்கும்? அசதியாக. இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள்.
இயல்பாக காற்று வெளிப்படும் போது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி எதுனா இன்சொல். நண்பர்களுடன் டேஸ் விளையாட்டு ஒருமித்து. மெய் என்பது எவ்வாறு பொருள்படும்? உடம்பு. மெய் என்பது எவ்வாறு பொருள்படும்னா உடம்பு. ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபேக். உடல் நோய்க்கு எது தேவைன்னு கேட்டிருக்காங்க? ஔடதம். ஔடதம்னா மருந்து. உடல் நோய்க்கு எது தேவைனா ஔடதம். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. அடுத்தது சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. 8 கூட்டல் திசை 8 திசை. தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள். தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள். செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். தரை கூட்டல் இறங்கும் வந்து தரை இறங்கும். ஏன் கூட்டல் என்று ஏனென்று. ஏன் கூட்டல் என்று வந்து ஏனென்று. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர் வந்து கொங்கலர். அடுத்தது பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். விண்வெளி விண் கூட்டல் வெளி. நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மாடங்கள் வந்து நன்மை கூட்டல் மாடங்கள். பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு. பொற்கோட்டு வந்து பொன் கூட்டல் கோட்டு. நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம். கீழ்கண்டவற்றின் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றின் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க? உயிரெழுத்துக்கள் 12ம் க ச த ந ப ம ஆகிய வரிசையில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள். ஞ ஞ யா வ ஆகிய உயிர்மெய் வரிசையில் வரும் சில எழுத்துக்கள். இதில் அனைத்துமே சரிதான். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க? இதில் அனைத்துமே சரிதான். கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க? உயிரெழுத்து 12உடன் மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய்யாக வரும். இஞ்ச் இன் இந்து இம் இ இர் இல் இவ் இல் இல் இன். இதில் அனைத்துமே சரிதான். இதில் வர அனைத்துமே மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள். கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க? இஞ்ச் என்னும் மெய்யெழுத்து வராது. அவன் கூட்டல் அலிபோல் என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. அவன் அலிபோல். பாகற்காயை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்.
வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. வெண்மை கூட்டல் குடை. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. செம்மை கூட்டல் தமிழ். இதோட பொதுத்தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதுமே பார்த்துட்டோம். அதாவது இயல் 1, இயல் 2, இயல் 3 முழுவதுமே 300 வினாக்கள் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முழுவதும் பார்க்கலாம்.